ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற அகல் விளக்கு, அதுக்கு ஏற்ற எல்லா டிப்ஸுமே பார்க்க போகிறோம். ஸோ தண்ணியில் கூட நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டிப்ஸும் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம எப்போவுமே புது அகல் விளக்கு வாங்கி ஏற்றும் போது அதில் எண்ணெய் ஊற்ற எண்ணெய் குடிச்சிட்டே இருக்கும். ஸோ எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி புது விளக்கு எல்லாத்தையுமே தண்ணியில் 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு தொடச்சிட்டு ஏற்றும் போது எண்ணெய் உங்களுக்கு குடிக்காமல் இருக்கும். இதே பழைய விளக்காக இருந்ததுன்னா சுடுதண்ணியில் கொஞ்சமாக சோடா மாவு, வாஷிங் பவுடர், வினிகர் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு சுடுதண்ணியில் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றினீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு விளக்கு புதுசு போலே ஆகிடும். ஸோ அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி அகல் விளக்கு பிளெயினாக ஏற்றாமல் இதை இன்னுமே அழகாக எப்படி டெக்கரேட் பண்ணி ஏற்றுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏற்றும் போது உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கீழே கசியவே கசியாது. உங்களுக்கு தரையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஆக்ரிலிக் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேட்ட ஆக்ரிலிக் கலர்ஸ் இல்லைனா நீங்கள் வீட்டில் இருக்கிற பழைய நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஆக்ரிலிக் கலர்ஸை இந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, ஸோ இதில் நல்லா பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது பெயிண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் 5 நிமிஷம் வச்சா போதும், நல்லாவே ஆறி போயிடும். ஸோ இதை நான் 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஒயிட் கலரில் சின்ன சின்ன டாட்ஸாக இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், சூப்பராக ஆறிடும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லா விளக்கும் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்ததாக நம்ம 5 மிளகாய் விளக்கு ஏற்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கலாம். வீட்டில் பழைய கோதுமை மாவு இருந்ததுன்னா அதை இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே பழைய சீடி ஒன்று எடுத்துக்கிறேன். இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்க எல்லா விளக்கு கீழேயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்திங்கன்னா அகல் விளக்கு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுக்க எல்லா அகல் விளக்கையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றும் போது நீங்கள் டைரெக்டாக பாட்டிலேருந்து எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி நாட்ச் இருக்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் கீழே உங்களுக்கு ஊற்றவே ஊற்றாது. ஸோ இதில் நம்ம திரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கோலத்து மேலேயோ இல்லை வாசலில் நீங்கள் விளக்கு ஏற்றும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பஞ்சமுகம் விளக்கு ஈஸியாக நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஒரு பழைய சீடி, கொஞ்சமாக கோதுமை மாவு இருந்தால் போதும், சூப்பரான விளக்கு உங்களுக்கு ரெடி ஆகிடும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாசலில் கோலம் போட்டுட்டு இந்த கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு பேப்பர் கப் எடுத்துருக்கேன். ஸோ இந்த பேப்பர் கப்பை இந்த மாதிரி நம்ம நடுவில் கட் பண்ணிக்கலாம். நடுவில் கட் பண்ணிவிட்டு இதோட கீழ்பாட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே தேவையானது. ஸோ இந்த கீழ்பாட்டை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம அகல் விளக்கு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம விளக்கு ஏற்றும் போது இதில் இருக்க எண்ணெய் கசஞ்சாலும் அந்த பேப்பர் கப்போட பாட்டத்தில் தான் எண்ணெய் இருக்குமே தவிர உங்களுக்கு தரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயே வரவே வராது. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காற்றுல அலைஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி அலையாமல் இருக்கிறதுக்காக நம்ம பேப்பர் கப்போட மேல் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி பின்னாடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு காற்றுல விளக்கு அலையாமல் இருக்கும். அண்ட் விளக்கு உங்களுக்கு அணையாமலும் இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக நிற்கிது. ஃபேன் போட்டு கூட பாருங்கள் விளக்கு அணையாமல் இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி வீட்டில் பஞ்சு வச்சுருப்போம். ஸோ இந்த பஞ்சு இந்த மாதிரி சுருட்டி இருக்கும். ஸோ இந்த பஞ்சை இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு நான் இங்கே ஒரு தட்டில் கொஞ்சமாக பால் எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா வெறும் அரை கற்பூரம் இருந்தால் போதுங்க, ஜாஸ்தி கூட தேவையில்லை. அரை கற்பூரத்தை இந்த மாதிரி நம்ம துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பஞ்சில் அந்த பால் நம்ம தொட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு திரி பார்த்திங்கன்னா சூப்பராகவே எரியும். நம்ம கடையில் போய் திரி வாங்கும்போது 40 ருபீஸ் 50 ருபீஸ் கொடுத்து உங்களுக்கு 5 திரியோ இல்லை 10 திரியோ தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம காட்டனில் திரி பண்ணோம்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு 30லேருந்து 40 திரி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி நான் 5 முகம் விளக்குக்காக 5 திரியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நடுவில் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்து வச்ச திரியில் நடுவில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் இது என்ன பண்ண போகிறோம்னா, இது நிறைய நேரம் எரியறதுக்காக இந்த மாதிரி ஒரு கப்பில் இந்த மாதிரி நாட்ச் வச்சுருக்கிற ஒரு எண்ணெய் பாட்டில் தான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். அப்போ எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு கையில் எண்ணெய் பிசுக்கே ஆகவே ஆகாது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது.
இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த 5 முக திரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சேர்த்துட்டு நீங்கள் சாயங்காலம் வந்து விளக்கேற்ற போகிறீங்கன்னா மத்தியானமே வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ வந்து திரியில் வந்து நல்லா வந்து எண்ணெய் அப்சார்ப் பண்ணிக்கும். உங்களுக்கு 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எண்ணெய் ஊற்றாமலே வந்து உங்களுக்கு விளக்கு சூப்பராக எரியும். ஸோ இங்கே வந்து நான் 5 முகம் அகல் விளக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் நெயில் பாலிஷ் தான் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வந்து கப்பில் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணி கூட வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அகல், ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்மளோட கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து அழுக்கே ஆகாது. பாருங்கள் எவ்வளோ வந்து அச்சு போல் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம எல்லா விளக்குக்குமே வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. என்னோடய கை பாருங்கள் சுத்தமாக வந்து மஞ்சள் குங்குமம் ஆகவே இல்லை. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த 5 முக திரி இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து மேல் நோக்கி வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து விளக்கு பார்த்திங்கன்னா வந்து கருப்பு படியவே படியாது. இதை வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் குச்சோ இல்லை ஊதுவத்தி குச்சோ வச்சு வந்து நீங்கள் நல்லா வந்து நீக்கி விட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சின்ன விளக்குலையும் வந்து உங்களுக்கு நான் ஏற்றி காமிக்கிறேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு திரி போட்டு ஏற்றலாம். நார்மல் திரி போட்டால் வந்து உங்களுக்கு கருப்பு வந்து படியும். ஸோ இந்த மாதிரி ஏற்றும் போது கருப்பு வந்து சுத்தமாகவே படியாது. இப்போ பாருங்கள் நான் எல்லா திரியும் வந்து உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக எரியும் பாருங்கள். வாவ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி வந்து கருப்பே ஆகாமல் வந்து நீங்கள் சூப்பராக 5 முக விளக்கு உங்கள் வீட்டில் வந்து சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த விளக்குலையும் பாருங்கள் கருப்பு ஆகவே ஆகாது. அடுத்ததாக வந்து நான் இங்கே வந்து இந்த மாதிரி ஊதுவத்தி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஊதுவத்தியோட இந்த கருப்பு பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கருப்பு பகுதி வந்து கீழே தூக்கி போட்டுறாதீங்க, அதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி வச்சுருந்துக்க பஞ்சு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பஞ்சை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பஞ்சு வந்து நல்லா வந்து பிரித்து விட்டுக்கலாம். இதில் வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு லேயர் மட்டுமே வந்து போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஊதுவத்தியோட குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து இந்த குச்சியில் வந்து ரோல் பண்ணி நம்ம வந்து இந்த பஞ்சு மட்டும் வந்து வெளியில் எடுத்தோன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து நீட்டு திரியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு திரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கையில் வந்து நல்லாவே ரோல் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே மெலிசான பஞ்சு திரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நான் எல்லா திரியுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம கலர் திரி ரெடி பண்ணுறதுக்காக இங்கே 3 கலர் எடுத்திருக்கேன். சிகப்பு கலர் பார்த்திங்கன்னா வறுமையை போக்குறதுக்கு, மஞ்சள் வந்து வெற்றி கொடுக்கறதுக்கு, பச்சை வந்து நம்ம குபேரருக்கு வந்து ஏற்றலாம். ஸோ இந்த 3 கலரையுமே வந்து நான் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை நீங்கள் நார்மல் தண்ணியோ வந்து கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. கலந்து எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க நீட்டு திரி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி வந்து இந்த கலரில் வந்து முக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் போய் கேட்கும்போது இது வந்து நீங்கள் ஒரு திரியே பார்த்திங்கன்னா 10 ரூபான்ற அளவுக்கு வந்து சொல்லுவாங்க. அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் இந்த திரியெல்லாம். ஸோ இந்த திரியை வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டிலே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி நான் சூப்பராக பச்சை திரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து நீங்கள் ஏற்றும் போது வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மை வந்து நடக்கும். பேட் வைப்ஸ் எல்லாம் போயிட்டு குட் வைப்ஸ் வந்து உங்களுக்கு நிறையவே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம திரியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நான் இங்கே ஒரு சாக்லேட் மோல்டு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைனா நீங்கள் வந்து ஐஸ் ட்ரே கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி குண்டு திரியை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து காய்ச்சின நெய் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம நெய் ஊற்றி வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் நெய் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஊற்றியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் அகலில் வந்து கூட வச்சுருக்கேன். நீங்கள் டைரெக்டாக வந்து அகலில் வந்து இப்படி வச்சு ஏற்றிக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு அகலில் வந்து வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் மோல்டில் பண்ணும்போது இது அழகாக வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ண வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரிமூவ் பண்ண வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து அகலில் வச்சு நீங்கள் ஏற்றும் போது நிறைய நேரத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நெய்யில் ஏற்றின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம தண்ணியில் எப்படி விளக்கேற்றுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாஸில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் பால்ஸ் எதுனாலுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு இங்கே வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் கிளாஸ் எடுத்துக்கிறேன். இந்த பிளாஸ்டிக் கிளாஸோட அடிபாகத்தை மட்டும் இந்த மாதிரி 4 வந்து மடிச்சுட்டு நடுவில் மட்டும் ஒரு சின்ன ஓட்டை சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து ஒரு திரி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ட்ராப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வாசனைக்காக வந்து ரோஸ் வாட்டரையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டுமே போதுங்க. நம்ம சூப்பரான விளக்கு ஏற்றலாம்.
இந்த மாதிரி வந்து அந்த திரியும் வந்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அந்த அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கேறியும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் நிறைய கலராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாயங்காலத்தில் ஏற்றும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் டிவி கேபினெட்லேயோ இல்லை வந்து டெக்கரேட்டிவ்க்காக கூட வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே நீங்கள் வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.